ஜும்ஆவுடைய தினத்தில் அந்த உன்னதமான மாதத்தை அடைந்தவர்களாக நாம் எல்லாம் ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவோம். சங்கை குறித்தானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னத மாதம்தான் ரமலானுடைய மாதம். ஒரு விருந்தாளியை போன்று நம்முடைய வீட்டு வாசல்களினுடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் அந்த புனித மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹு தஆலா தனது திருமறையில் சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த உலகத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதை கொண்டுதான் அந்த பொருளினுடைய மகத்துவமும் மாண்பும் உயர்ந்ததாக நம்முடைய பார்வைகளுக்கு தெரிகிறது. ஒவ்வொரு பொருளிலும் அப்படி நாம் பார்க்கலாம். அப்படி மாதங்களில் உயர்ந்த மாதம் ரமலானுடைய மாதம். அந்த மாதத்திற்குண்டான சிறப்பை அல்லாஹு தஆலா தனது திருமறையில் சொல்லி காட்டுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சங்கையானவர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா தனது நபியை பற்றி சொல்லுகிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மகத்துவமான குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நபியின் குணத்தை அல்லாஹு தஆலா புகழ்ந்து பாராட்டுகிற போது அரபி வார்த்தையான அலீம் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி சொல்லுகிறான். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் ஆதைனாக சப்அம் மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம். நபியே, நாம் உங்களுக்கு திட்டவட்டமாக இந்த உலகத்தில் சிறந்த ஒரு வேதமான மகத்துவம் வாய்ந்த குர்ஆனை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம். அங்கும் அல்லாஹு தஆலா அலீம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த ரமலானை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், ஷஹ்ருன் அலீம். உங்களுக்கு மத்தியில் ஒரு மாதம் வரவிருக்கிறது. அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஷஹ்ருன் அதீம், மகத்துவம் பொருந்திய மாதம். தனது நபியை புகழ்வதற்காக, தனது வேதத்தின் மாண்பை சொல்வதற்காக அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்தி குர்ஆனில் சொன்னானோ அதே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்தின் மாண்பை, மகத்துவத்தை நமக்கு விளங்க வைப்பதற்காக அதே வார்த்தையை பயன்படுத்தி சொன்னார்கள். சங்கையானவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு விருந்தாளி தான் இந்த ரமலானுடைய மாதம். எனவேதான் உலமா பெருமக்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி எழுதுவார்கள், ஷஹ்ரு ஸபர். இந்த மாதம் பொறுமையினுடைய மாதம். எந்த மாதத்திலும் இல்லாத அளவு அபரிமிதமான அதிகப்படியான அமல்களை நாம் இந்த மாதத்தில் செய்ய இருக்கிறோம். மற்ற மாசத்துல அதிகமாக நோன்பு வைக்கிறோமோ இல்லையோ, இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் அந்த 30 நாட்களிலும் நோன்பாகத்தான் இருக்கும். அதிகாலை சஹர் செய்ததிலிருந்து மாலை நேரம் இஃப்தார் வரை கிட்டத்தட்ட 14 மணி நேரங்கள் நோன்பில் தான் நம்முடைய அந்த ஒரு மாதமும் கழிய இருக்கிறது. அங்கு பொறுமை தேவைப்படுகிறது. பொறுமையை இழந்தவர் நோன்பை முழுமையாக நிறைவேற்ற முடியாது. நோன்பு வச்சுட்டாலே கொஞ்சம் பலகீனம் வரும். அந்த பலகீனங்களோடு நம்முடைய அமல்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த 5 வக்து தொழுகையாகட்டும், குர்ஆனுடைய திலாவத்துகள், திக்ருகளை ஓதுவோம். இப்படி அதோடு நம்முடைய உலக அலுவல்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்படி மற்ற மாதங்களில் இல்லாத அளவுக்கு சற்று சுமைகள் அதிகமாகிறது. எனவேதான் இந்த மாதத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், ஷஹ்ரு ஸபர். இந்த மாதம் பொறுமையுடைய மாதம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நோன்பாளி நோன்பு வைத்திருக்கிறார், நோன்பு வைக்காத ஒருத்தர் வந்து அவரோடு சண்டை போடுறாரு. நோன்பாளி என்ன செய்ய வேண்டும்? திரும்பவும் அவரோடு சண்டை போடலாமா? நோன்பாளி இப்படி சொல்ல வேண்டும், ஆனால் சாயிப், நான் நோன்பாளி, என்னை விட்டுருங்க, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். கோபம் வரவேண்டிய இடத்திலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிகாட்டுதல் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எனவேதான் இந்த மாதம் ஷஹ்ரு ஸபர், பொறுமையுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. சங்கையானவர்களே, எந்த மாதத்திலும் இல்லாத அளவு அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறார்.
ஒருத்தர் ரமலான் அல்லாத மாதத்தில் 2000 ரக்காயத்து தொழுகிறாரு, அதை விட ரமலானில் ஒருவர் வெறும் 2 ரக்காயத்து தான் தொழுகிறார் என்று சொன்னால், ரமலானுடைய இந்த 2 ரக்காயத்துகள் ரமலான் அல்லாத காலத்தில் அவர் தொழுத 2000 ரக்காயத்துகளை விட உயர்வானதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒருவர் ஒரு ஃபர்லான அமலை நிறைவேற்றுகிறார். 5 நேர தொழுகை ஃபர்து, ஒரே ஒரு தொழுகையை ஒருத்தர் தொழுகிறாரு, 70 ஃபர்லுகளை நிறைவேற்றிய கூலியை அல்லாஹ் ரமலான் மாதத்தில் வழங்குகிறார். ஒருத்தர் ஒரு நஃபிலான ஒரு அமலை செய்கிறார், இஷ்ராக் தொழுகை நஃபில், அதிகாலை அந்த சஹருடைய நேரத்தில் தஹஜ்ஜுடைய தொழுகை நஃபில், இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு நஃபிலான தொழுகையை அமலை நிறைவேற்றுகிறார், அவருக்கு ஃபரலுடைய கூலியை அல்லாஹு தஆலா தருகிறார். எனவே சங்கையானவர்களே, நன்மையை அல்லாஹு தஆலா வாரி வழங்க காத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதம் தான் நம்மை வந்தடைய இருக்கின்றது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், முழு உலகத்திலையும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்று சொன்னால் அதற்காக வேண்டி எப்படிப்பட்ட முன்னேற்பாடுகள் நடைபெறுகிறது. ஒரு நாட்டுடைய பிரதமர் நம்முடைய நாட்டுக்கு வர்றாரு, இந்த அரசாங்கம் அவரை வரவேற்பதற்காக எத்தனை ஏற்பாடுகளை செய்கிறது, எத்தனை செலவுகளை செய்கிறது. அதுபோன்று உன்னதமான மாதம் இந்த ரமலான், அது நம்மை அடைய இருக்கிறது. எனவே தான் அந்த மாதம் மகத்துவமானது என்பதை காட்ட அல்லாஹு தஆலா சில முன் ஏற்பாடுகளை செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்போது ரமலானுடைய மாதம் வந்து விடுமோ அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளையிடுகிறான், சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்து வையுங்கள், நரகத்தினுடைய வாயில்களை அடைத்து விடுங்கள், உலகத்தில் அட்டூழியம் புரிகிற ஷைத்தான்களை கட்டி கடலில் வீசி எறியுங்கள். இந்த மாதத்தில் தான் லைலத்துல் கத்ர் என்ற உயர்ந்த ஒரு இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எனவே சங்கையானவர்களே, நம்ம அமல் செய்ய தயாராகிறோம், அப்பவே நம்ம எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ, எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அல்லாஹ் அந்த வாசலை திறந்து வச்சிடறான். நம்ம சொர்க்கம் நம்முடைய இலக்கு. எந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாதோ அந்த வாசலை அல்லாஹ் மூடி வைத்து விடுகிறான், அடைத்து விடுகிறான். நரகத்தை அல்லாஹ் அடைத்து விடுகிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அமல் செய்வதற்கு வெளிரங்கமான ஒரு தடை என்னன்னா ஷைத்தான் தான். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மனிதனை கெடுப்பதிலேயே குறியாக கொண்டிருக்கிற ஷைத்தானை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துல மனிதனின் மீது ஆதிக்கம் செலுத்த விடுவதில்லை. அல்லாஹ் தஆலா அதை கட்டி கடலில் வீசி எறிந்து விடுகிறார். அப்ப வெளிரங்கமான எந்த தடையும் இல்லை, ஒரே ஒரு தடை தான் மனிதன் அமல் செய்வதற்கு தடை. அதுதான் நம்முடைய மனோ இச்சை, ஷஹ்வத், நஃப்ஸு. அந்த நஃப்ஸை, அந்த ஷஹ்வத்தை, அந்த மனோ இச்சையை ஒரு மனிதன் வென்று விட்டான் என்று சொன்னால் ரமலானுடைய மாதம் அமல் செய்வது என்பது நமக்கு இலகுவாக ஆகிவிடும். ஒரு நோன்பாளிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது. நோன்பாளியினுடைய துஆ நோன்பு திறக்கிற வரை அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ரமலான் மாதம் முழுவதிலுமேயே காலை நேரம் ஒரு துஆவும் மாலை நேரம் ஒரு துஆவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவேதான் சில இறைநேசர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம், ரொம்ப தேவைகள் எப்பொழுது வருமோ அந்த தேவைகளை எல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுக்குவாங்களாமா. ரமலானுடைய மாதம் வருகிற போது அந்த எழுதி வைத்த அந்த தேவைகளை அல்லாஹ்விடத்தில் துஆவின் மூலம் முறையிடுவார்கள். நம்ம தான் செய்ய போகிறோம், ஆனால் அதற்குண்டான அனுகூலங்கள், அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் அல்லாஹ்வுடைய கையில் அல்லவா இருக்கிறது. எல்லாமே இருந்தால் எல்லாரும் செஞ்சிட முடியாது. நாங்கள் இந்தோனேசியாவில் ஒருத்தரை சந்தித்தோம், கப்பலில் வேலை செய்கிறார். அந்த நாட்டினுடைய அரசு ஊழியர். இங்கே நம்ம சொல்லணும்னா இந்தியாவில் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஜாபோ அந்த மாதிரி கப்பலில் வேலை செய்கிறது. மாதமான ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பளம் அவருக்கு கிடைத்து விடுகிறது. ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. கிட்டத்தட்ட கடந்த 10 வருடங்களாக அவர் அந்த நாட்டில் எப்படி நம்ம ஹஜ் கமிட்டியில் போட்டு வரணுமோ அந்த மாதிரி அந்த நாட்டில் பிரைவேட் கிடையாது, அரசின் மூலமாக மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும். அவர் 10 வருஷமாக அவருடைய பெயரை எழுதி எழுதி போடுறாரு. இதுவரை 1 வருடம் கூட அவருடைய பெயர் வரவில்லை. கையில் காசு இருக்குது, உடம்புல ஆரோக்கியம் இருக்குது,
அந்த அமலை செய்து விட வேண்டும் என்று உள்ளத்தில் அவ்வளவு ஆசை இருக்கிறது. ஆனால் அதற்குண்டான அனுகூலங்கள் அமையவில்லை. காரணம் அவர் சொல்றாரு, அல்லாஹ் தர்றதுங்க. நாங்கள் சொன்ன எங்கள் ஊர்லேயெல்லாம் அப்படி இல்லைங்க. கவர்மெண்ட்டில் பார்ப்போம், கிடைக்கலைன்னா ப்ரைவேட்டில் ஒரு 4-5 லட்சத்தை அதிகமாக கொடுத்தா போயிடலாம். எங்கள் நாடு முஸ்லீம் நாடு, அதனால் இங்கே அப்படி அனுமதி கிடையாது. நான் அப்படி விட்டோம் சொன்னால் நிறைய போயிடுவாங்க அந்த எல்லையை தாண்டி. அதனால் அரசின் மூலமாக மட்டும்தான் செல்ல முடியும். எனவே சங்கையானவர்களே, இந்த மாதம் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட தகுந்த மாதம். நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். துஆவின் மூலமாக பாவ மன்னிப்பினுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். யாரும் சொல்ல முடியாது நான் வாழ்க்கையில் எந்த பாவம் செய்யலைங்க. உலகத்தில் மலக்குமார்கள் நபிமார்களை தவிர வேறு எந்த நபரும் பாவம் செய்யாதவர்கள் இந்த துன்யாவில் கிடையாது. நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு இனி கியாமத் வருகிற கடைசி மனிதன் வரை நமது கண்களால், நமது காதுகளால், நம்முடைய பேச்சுகளால், நமது கைகளால், கால்களால், சிந்தனையால் இப்படி எத்தனையோ தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது. அதற்குண்டான பாவம் மன்னிப்பு பெற வேண்டிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அதனால தான் ரமலான் அப்படின்னு சொன்னாலே அரபி வார்த்தையில் ரமத அப்படின்னா கரித்தல் என்று அர்த்தம். அந்த கரித்தல் என்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான் ரமலான். யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து நல்ல அமல்களில் தனது நேரம் காலத்தை செலவு செய்து அல்லாஹ்விடத்தில் தான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்பாரோ, எப்படி நெருப்பு விறகை கரித்து விடுகிறதோ அதுபோன்று இந்த மாதத்தினுடைய அமல்கள் ஒரு மனிதன் செய்த பாவங்களை கரைத்து விடுகிறது, பாவங்களை இல்லாமலாக்கி விடுகிறது. அதனால இந்த மாதம் பாவ மன்னிப்பை பெற வேண்டிய மாதம். சங்கையானவர்கள், இப்படி இத்தனை சிறப்பு மிக்க மாதத்தை தான் நாம் அடைய இருக்கிறோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹ்ருல் ஜூத், இந்த மாதம் தான் கொடை வழங்கக்கூடிய மாதம். நம்ம எப்படி நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், திக்ரு செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், இதுவெல்லாம் உடல் சார்ந்த வணக்கங்கள். இந்த மாதத்தில் பொருள் சார்ந்த வணக்கங்களையும் நாம் செய்ய வேண்டும். அதனால தான் ஜக்காத் என்ற ஒரு உன்னதமான அமல், இல்லாதவர்களுக்கு வாரி வழங்குவது, கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்வது, இதுவெல்லாம் சிறந்த ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், தோழர்களே, உங்களில் யாருக்கு முடியுமோ ஒரு நோன்பாளைக்காவது குறைந்தது நோன்பு திறக்க நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். அப்போ சஹாபாக்கள் திரும்ப கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் அனைவரும் அதற்கு சக்தி பெற்றவர்களாக இல்லை. நாங்கள் நோன்பு வச்சு நாங்கள் நோன்பு திறக்க எங்களுக்கு ஏற்பாடு செய்வதே சிரமமான சூழ்நிலை எங்களது வாழ்க்கை. அப்படி இருக்கையில் எங்களில் எல்லோரும் எப்படி அதனை செய்ய முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம்மா, நோன்பு திறக்க ஏற்பாடு என்று சொன்னால் நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மிடர் தண்ணியோ ஒரு பேரிச்சம்பள துண்டையோ கொடுத்தாவது ஒரு நோன்பாளிக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே சங்கையானவர்களே, இதுவும் இந்த மாதத்தில் நன்மைதான். நீ நம்மளை யாரையும் அல்லாஹு தஆலா அந்த அளவு வறுமையிலேயோ கஷ்டத்திலேயோ வைக்கல. அன்று சஹாபாக்கள் வெறும் தண்ணீரை குடித்து கொண்டு, சில பேரிச்சம்பள துண்டுகளை சாப்பிட்டு கொண்டு, சில காய்ந்த ரொட்டிகளை சாப்பிட்டு நோன்பு வைத்தார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி அல்ல. சஹருக்கு எத்தனை வகையான சாப்பாடு, நோன்பு திறக்க எத்தனை வெரைட்டியான வகைகளை நாம் உண்கிறோம். எனவே சங்கையானவர்களே, இந்த மாதம் ஷஹருல் ஜூத், கொடை வழங்க வேண்டிய மாதம். அதனால் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தான தர்மங்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதம். நம்முடைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். இன்ஷா அல்லாஹ் வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த யௌமு ஷக், பிறை பார்க்க வேண்டிய அந்த நாள் பெற தெரிஞ்சிருச்சுன்னா வியாழன் இரவு இன்ஷா அல்லாஹ் முதல் தராவி ஸ்டார்ட் ஆயிரும். விடிஞ்சா வெள்ளிக்கிழமை முதல் சஹர், முதல் நோன்பை வச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். முதல் நாள் 8:45 இஷாவுடைய தொழுகை, 9 மணிக்கு தராவி. முழு மாதமும் இதே வளமை தான் இன்ஷா அல்லாஹ். 8:45 இஷா, 9 மணிக்கு தராவி தொழுகை நடைபெறும். எனவே நாம் எப்படி நோன்பு வைக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், அந்த மாதிரி தராவி தொழுகையிலும் ஆர்வம் ஆசையோடு கலந்து கொள்ள வேண்டும். சுன்னத்தே முஅக்கதா, தராவி தொழுகை என்பது சுன்னத்தே முஅக்கதான்னு சொன்னால் கட்டாயமான ஒரு சுன்னத், அதை விடுறதுக்கு அனுமதி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சுன்னத். எனவே நாம் தராவி தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும்.
சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டும் அல்லாஹ்வினுடைய அருளால் பெண்களுக்கும் தராவி தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு தனியாக ஒரு குரானை மனனம் செய்த ஹாஃபிலை நியமனம் செய்திருக்கிறோம். சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஸ்ஜிதின் பொறுப்பாளர் வாஹிது ஆஜியார் அவங்க வீட்டில் பெண்களுக்கும் தராவி நடைபெறும். பெண்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 9 மணிக்கு தராவி ஆரம்பமாகும். அதிலும் நம்முடைய பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் தராவி என்பது அது ஒரு சுன்னத், குரானை கேட்பது என்பது அது ஒரு சுன்னத். எனவே இந்த 2 சுன்னத்துகளையும் நிறைவு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமை, எப்பொழுதெல்லாம் ரமலானுடைய மாதம் வருமோ ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குரானை ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்பார்கள். குரான் இறங்கினதே நபி அவங்களுக்கு தான், ஆனால் இன்னொருவர் ஓதுகிறார், நபி அவர்கள் அதை கேட்டார்கள். அதைத்தான் இன்னைக்கு நாம் தராவி தொழுகை என்ற அடிப்படையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே சங்கையானவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மாதம் நம்மை வந்து அடைய இருக்கிறது. எனவே ஆசை ஆர்வத்தோடு கொஞ்சம் நம்முடைய உலக அலுவல்களை குறைத்து கொண்டு நம்முடைய அந்த ஆகிரத்துடைய அந்த அமல்களில் நாம் முன்னேற வேண்டும். 11 மாதம் துனியாவுக்கு தான் நம்ம பாடுபடுறோம். சாப்பாடு இல்லாமல், நேரத்துக்கு தூக்கம் இல்லாமல், நேரத்துக்கு தாகத்துக்கு பருகுவதற்கு கூட நேரம் இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உலகத்துக்கு பின்பாக. இந்த மாதத்திலும் நாம் அப்படி ஓடினோம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளி வேலை யாருமே கிடையாது. நாங்கள் அந்த இந்தோனேசியாவில் மிகப்பெரிய பார்த்த ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு சொன்னால், அந்த மக்கள் எளிமையான மக்கள். தினம் உலகத்தை சம்பாதிக்க அவங்க செலவிடுற நேரம் 8 மணி நேரம் தான். காலையில் போனாங்கன்னா சாயந்தரம் வந்துடுவாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு போனோம்னா எந்த கடையுமே இருக்காது. அவங்களுடைய வளமையே அந்த துனியாவுக்கு 8 மணி நேரம் தான். அதிகமாக எங்கே செலவுன்னா மகரீபுக்கு எல்லாம் பள்ளிக்கு வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா இஷா தொழுதுட்டு தான் பள்ளியை விட்டு வெளியே போவாங்க. முழு மஜ்மா பள்ளி ஃபுல்லாயிரும். மகரீபில் முழு மக்களும் மகரீபுக்கு பிறகு பள்ளியில் தான் இருப்பாங்க. தொழுது முடித்தா பயான் பேசணும்னா உட்காந்து பயான் கேட்பாங்க. அது முடிஞ்ச பிறகு அவங்கவுங்களாம் தனித்தனியாக உட்காந்து குரான் ஓதுவாங்க, திக்ரு செய்வாங்க. இஷா தொழுகையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அமல்களில் ஆர்வத்தை நாம் பார்க்கிறோம். அந்த 8 மணி நேரத்தை தாண்டி அவங்க உலகத்துக்கு பாடுபடுறதே கிடையாது. ஆனால் பார்த்தா சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரக்கத்தாக வச்சிருக்க. எந்த வீடும் கார் இல்லாத வீடே கிடையாது. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. நம்ம ஊரில் எப்படி இந்த தென்னை மரத்துலேருந்து தேங்காய் பறிக்கிறோம், அது மாதிரி அங்கே வந்து பாமாயில் மரம். ஒரு பாமாயில் காய்னா பேரிச்சம்பளம் மாதிரி ஒரு காய் ஒரு 8-10 கிலோ வருங்க. சல்லையை வச்சு பிடுங்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதிகமான மக்கள் அதுதான். கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நபர்கள் தான். அதிகமான நபர்கள் அன்றாட தொழிலாளர்கள் தான். இந்த வேலை தான் அவங்களுக்கு. ஃபஜ்ரு தொழுதொன்னே போயிடுவாங்க. போனாங்கன்னு சொன்னால் ஒரு 3 மணிக்கெல்லாம் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் துனியா கிடையாது, ஆகிரத்து தான். பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அசருக்கே சிலர் வந்துடுவாங்க. வந்தாங்கன்னா இஷா வரைக்கும் பள்ளியில் தான் இருக்கிறாங்க. எனவே சங்கையானவர்களே, நாம் மற்ற மாதங்களில் அது போன்று செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ரமலானினாவது நம்முடைய உலக அலுவல்களை குறைத்து கொண்டு மறுமைக்குண்டான அந்த சேகரங்களை அமல்களில் நாம் கழிக்க வேண்டும். அதனால தான் எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எந்த நிலையிலும் சாபம் இடுகிற அந்த செயலை செய்யவே இல்லை. 2 சந்தர்ப்பங்களில் சாபமிட்டார்கள். முதல் சந்தர்ப்பம், இமாம் ஜமாத்துக்கு வர சக்தி இருந்தும் எவர் வீட்டில் தொழுது கொள்கிறாரோ அவரது வீட்டை எரித்துவிட என் மனம் நாடுகிறது என்று கடினமான வார்த்தையை பிரயோகப்படுத்தினார்கள். 2வது சந்தர்ப்பம், ரமலான் மாதத்தை அடைந்தும் எவர் தனது பாவத்திற்குண்டான மன்னிப்பை அல்லாஹ்விடம் பெறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று நபியவர்கள் சாபமிட்டார்கள். அதற்கு வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் என்று துஆ செய்தார்கள். இந்த 2 சந்தர்ப்பங்கள் தான். எனவே சங்கையானவர்கள், அப்படிப்பட்ட உன்னதமான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அதிகமான நம்முடைய நேரம் காலங்கள் நல் அமல்களில், பகல் நேரங்கள் நோன்பாகவும் தொழுகையாகவும் திக்ராகவும் குரானை ஓதக்கூடியவர்களாகவும் நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். இரவு நேரங்களில் தராவி தொழுகை, அந்த சஹருடைய நேரத்தில் தஹஜ்ஜுடைய அந்த 2 ரக்காயத் 4 ரக்காயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களால் முடிந்தால் ஒட்டகத்திலிருந்து பால் கறக்கிற அளவாவது என்ன செய்யுங்கன்னா அந்த நேரத்தில் தொழுது துவா செய்யுங்க.
தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹு தாலா தன்னுடைய அரிசிலிருந்து இறங்கி முதல் வானத்துக்கு வருகிறான். வந்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களில் யார் என்ன தேவையுடையவர்கள், என்னிடம் கேளுங்கள், நான் தருகிறேன். பாவம் செய்தவர்கள் கேட்கிறீர்களா, உங்களது பாவங்களை நான் மன்னிக்கிறேன். கஷ்டத்தில் இருப்பவர்கள் கேட்கிறீர்களா, உங்களது கஷ்டத்தை நான் நிறைவு செய்து தருகிறேன். அல்லாவே முதல் வானத்தில் வந்து நம்மளை பார்த்து கேட்குறாருன்னா அந்த நேரம் எவ்வளோ உன்னதமான நேரம். அதனால் அந்த சமயத்தில் அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோம், நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருகிற இந்த விருந்தாளி போன்று வருகிற இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல அமல்களில் கழிக்கிற உன்னதமான